இப்போ டைம் இல்லை, நான் ஷார்ட்டா நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்ற முழக்கத்தை முழங்கிய நம்முடைய தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு, இப்போ உதாரணமா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. இப்ப ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நீங்க எடுத்துங்களேன், ஒரு ஓட்டுக்கு கால்குலேட்டர் வச்சிருக்கீங்களா? சும்மா கால்குலேட் நீங்க போங்க, ஆன் பண்ணு தம்பி, சும்மா கால்குலேட்டர் ஆன் பண்ணு. கால்குலேட்டர்ல ஒரு ஆள் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? எவ்வளவு கொடுக்குறாங்க? 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க எத்தனை மாசம் ஆட்சியில் இருக்காங்க? 5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 5 வருஷத்துக்கு 60 மாசம். உனக்கு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 10,000 டிவைடட் பை 16 போட 166 ரூபாய் வருதா? 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய நீங்க 60 மாதம் அப்படின்றதுல நீங்க வகுத்தீங்கன்னா 166 ரூபாய் வருங்க ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துல இருக்க 30 நாள், அந்த 30 நாள் திருப்பி நீங்க டிவைட் பண்ணா வெறும் 5 ரூபாய் வரும். ஆக நம்மளை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளன் நம்ம ஓட்டுக்கு அதிகப்படியா 10,000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லி நம்ம போடுற ஓட்டு நம்மளை எவ்வளவு தரமா விற்கிறோம்? வெறும் 5 ரூபாய்க்கு விற்கிறோம். நீ வெறும் 5 ரூபாய்க்கு உன்னுடைய வாக்க விற்க போறியா, இல்ல வாழ்நாள் முழுக்க உன் நலனுக்கு மட்டுமே, தமிழுக்காக மட்டுமே, தமிழ் தேசத்துக்காக மட்டுமே, உன் உடலுக்கும் உன் உரிமைக்கும் உன் உடைமைக்கும் போராடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்காக நீ நிக்கிறியா அப்படின்றத நீ யோசிச்சு பார்த்துக்கோ. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ வாங்குற 10,000 ரூபாய் அப்படின்றது உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கலாம், 2 நாள் நல்லா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீ ஒன்னு ஆளக்கூடிய பவரை நீ வேற எவனுக்கோ ஒருத்தனுக்கு கையளிச்சிட்டு இருக்க. அவன் உன்னை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாம நீ இதுக்கு முன்னாடி நீ யாருக்கு ஓட்டு போட்டியோ இல்லையோ என்பதை தாண்டி இந்த 2024 40 தொகுதிகளும் தனிச்சு நிற்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த 40 தொகுதியிலையும் நம்முடைய பொன்னான வாக்கை போட்டு 40 தொகுதியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்யுமாறும், அதே மாதிரி நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கக்கூடிய நம்முடைய அன்பு வேட்பாளர், அன்பு சகோதரர் அண்ணன் வே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை போட்டு வெற்றி பெற்று அவரின் குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்க செய்யுமாறு நாம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, நாம் தமிழர். நன்றி.